பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளைக்கான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 35வது வசனம். தேவன் தமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறார். இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமான காரியங்களையும் செயல்களையும் விளங்கப்படுகிறது. அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணினார்? செய்து வந்தார். அவர்களுக்கு எல்லாவித நேரத்திலும் சூழ்நிலைகளிலும் உதவி செய்தவர். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவின தேவன், பயங்கரமான காரியங்களை செய்த தேவன், இன்று நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் நினைக்கலாம், எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, போராட்டம் பண்ணுகிறார்கள், துன்பப்படுத்துறாங்க, எனக்கு வேண்டிய காரியம் நடைபெறவில்லை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வாழ்க்கையில ஒரு பயங்கரமான காரியங்களை செய்ய. நாம் பண்ண வேண்டிய காரியம் அவர் எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நேரமும் நான் அவர் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் அற்புதம் செய்தால் மாத்திரம் நான் அவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவர் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். ஏனென்று சொன்னால், எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். பள்ளமுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், எனக்காய் பெரிய காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? செய்ய போகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த நாளில் கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் பிரசன்னமாக காணப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களையும் அற்புதங்களையும் செயல்படுத்திருக்க நன்றி. ஒரு பிரசனம் எங்களோடு கூட ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. 9ஆம் நேசம் செய்ய